அதாவது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான தாம்பத்தியம் வந்து ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்கும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். வெறும் தாம்பத்தியங்கிறது ஒரு ரூம்குள்ள செய்யறதுனால அது வந்து மறைவான விஷயம், அதை பத்தின நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் தப்புங்க. யாரா இருந்தாலும் சரி அதற்கான தகுதியான அறிவுகள், அந்த நாலேஜ் அறிஞ்சு கொள்றது ரொம்ப அவசியம். நீங்க தகுதியான ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை இல்லை, அதை மட்டும் நீங்க உலகத்துல இருந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உலக அழிவுக்கே அதாவது ஒரு பெரிய காரணமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமான தாம்பத்தியம் மட்டும் நல்ல குடும்ப வாழ்க்கையும், சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், உலக வளர்ச்சிக்கு அதாவது வெறும் வந்து ஏஐ வந்துருச்சு, அந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இந்த டெக்னாலஜி வந்துருச்சு, இது மட்டும் உலகத்தை வளர்க்காது. நிச்சயமாக ஆரோக்கியமான தாம்பத்தியத்துக்கு அது பெரிய பங்கு, கிட்டத்தட்ட 90% பங்கு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தான் இந்த ஆரோக்கியமான தாம்பத்தியம். அதனால அதை விட்டு நம்ம வந்து ஒரு ஓரமா போய் அதை தவிர்த்துட்டு நம்மளால வாழ்ந்துட முடியும்னா அது நிச்சயமா நடக்காது. அதனால அந்த ஆரோக்கியமான தாம்பத்தியத்தோட தான் நம்மளோட எல்லா உலக வாழ்க்கையும் இணைஞ்சிருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய மன்னர்கள் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கும், பெரிய பெரிய ராஜாங்கம் அழிஞ்சு போனதற்கும் இந்த ஆரோக்கியமான தாம்பத்தியம் தான் முக்கியமான காரணம். அதனால தயவு செய்து அந்த விஷயத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நன்றி.